Hallelujah. Blessed be the name of the Lord. Amen. இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா there are two type. உலகம் எங்கும் பாத்தீங்கன்னா கிறிஸ்துவத்துல சபையில ரெண்டு விதமான கூட்டங்கள் இருக்கிறதை நாம் பார்க்கலாம். ஒரு விதமான கூட்டம் அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல வாழ்ந்து கர்த்தருடைய சித்தத்தை அப்படியே இருக்கிறபடி செய்து நிறைய உபத்திரவங்களும் பாடுகள் வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஹalleluya, நோவாவின் நாட்களில நடந்தது போல, லோத்துடைய நாட்களில் நடந்தது போல, things are happening so bad in the churchல சபைக்குள்ள நடந்து கொண்டிருக்கிறது. hallelujah, everything is being accepted. what தேவன் ரிஜெக்ட் பண்ணதெல்லாம் சபையில அக்செப்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது. hallelujah, இன்னைக்கு திருச்சபையில homosexuality is accepted. hallelujah, we are not against those people, we are against the doctrine of the homosexuality. நம்ம சபைக்குள்ள அவங்க வருகிறது, you cannot acknowledge them, you cannot அவங்கள அவங்க லைஃப் ஸ்டைலை ஜெபத்துல நம்ம ஜெபிக்கணும், அவங்க லைஃப் மாற்றப்படணும். பிகாஸ் ரோமர் 1ஆம் அதிகாரத்துல God hates homosexuality. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். Today, hallelujah, we have allowed those things to happen in the church, in the body of Christ. அது தப்பு இல்லைன்னு நம்ம ஒத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் வந்து இருக்கிறது. hallelujah. இன்னைக்கு பாத்தீங்கன்னா there are so many things. amen. விபச்சாரத்துக்கு இடம் கொடுத்தாச்சு, வேசிதனம் சபைக்குள்ள நடக்குது, பண ஆசை, இவைகள் எல்லாம் சபைக்குள்ள நடந்து கொண்டு இருக்கிறது. which is diminishing the power of God, the glory of God. தேவன் பூமியில கிரியை செய்ய முடியாதபடி இந்த பாவங்கள், இந்த கிரியைகள் அவருடைய கைகளை கட்டி போட்டு வைத்திருக்கிறது. ஹalleluya. இன்னைக்கு எத்தனையோ ஒரு காலத்துல பக்தி வைராக்கியத்தோட தேவ ஊழியர்களும் இன்னைக்கு அவங்க வாழ்க்கை இப்படியாப்பட்ட காரியத்துக்கு மாற்றப்பட்டு கொண்டு போய் கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு பியூரிட்டிங்கிறது ஒரு ஆச்சரியமான காரியமாக சபையில இருக்கிறது. பரிசுத்தம், தேவனுக்கு பயப்படுகிற பயம், everything is a rare commodity. It has become a rare commodity in the body of Christ, in the church. இது இன்னும் புதுசு இல்லைங்க. It was there from the beginning. hallelujah. இஸ்ரவேல் மக்கள் நடுவுல இருந்தது. தேவனுடைய எருசலேம் இருந்த தேவ ஆலயத்துக்குள்ள அது இருந்தது. many kings did that was தேவனுக்கு தேவனுடைய இருதயத்தை விசனப்படுத்தக்கூடிய காரியங்கள் அந்த நாட்களிலே ராஜாக்கள் செய்தார்கள் என்று எழுதப்படுகிறது. hallelujah. what all உலகத்துல எதெல்லாம் பார்க்கறாங்களோ they try to bring those practices into the temple of God. எருசலேமில் இருக்கிற தேவ ஆலயத்துல கொண்டு வந்தார்கள் என்று நாம அநேக we have so many evidences in the Bible. amen. hallelujah. and yet we think நமக்குள்ள என்னன்னா உலகத்து நாம இந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும் somewhere நமக்குள்ள ஒரு எண்ணம் வருகிறது. hallelujah. people are living இப்படி வாழ்க்கை வாழ்றாங்க, but God is using them ன்னு சொல்லி நம்முடைய நினைப்புகள் வரும். hallelujah. when you sit with the word, when you go deep into the word of God, you will know God cannot use those kind of persons. It's something else. ஏதோ ஒரு காரியங்கள் பிசாசின் ஆவிகள் அவர்களை பயன்படுத்துகிறது, அவர்களுக்கு தெரியாம பிசாசினால் பயன்படுத்தப்படுகிறார்கள். hallelujah. அந்த பைபிள் சேஸ் கடைசி நாட்களில பிசாசு என்ன பண்ணுவானா, வானத்துல இருந்து அக்கினை கொண்டு வரானா, பெரிய பெரிய அற்புதங்கள் பூமியில செய்வானா. அதனால அநேகர் என்ன பண்ண, they will change or their course of life towards those things and accept devil as their God. அதுக்கு நேரா தான் இன்னைக்கு உலகம் கடந்து போய் கொண்டு இருக்கிறது. hallelujah. ஆனா ஒரு சிலர் மாத்திரம் ஆண்டவருடைய there will be a remnant. There will be a remnant of God's people who will strive to live according to the word of God. தங்கள் உயிரை கூட பணயம் வைத்து கர்த்தருக்காக வாழுகிற ஒரு ரெமனன்ட் கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். எலியாவுக்கு சொல்லுவார் இல்ல, ஹalleluya. எலியாவுக்கு சொல்றார், நான் ஒருவன் மாத்திரம்னு சொல்லும் போது எலியாவுக்கு சொல்றார், இல்லப்பா நீ நினைக்கிறபடி I have kept a remnant. 7000 பேரை, பாகாலுக்கு முன்பாக முடங்காத 7000 பேர்களை நான் வைத்திருக்கிறேன். those who worship only me. amen. அப்படியாப்பட்ட தேவன் he's kept a remnant. ஒரு சிறு கூட்டத்தை தன்னுடைய நாம மகிமைக்காகவும் தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்துவதற்காகவும் தேவன் வைத்திருக்கிறார். amen. hallelujah. ஆண்டவர் திருச்சபை அதுக்காக தான் ஏற்படுத்தினார். இன்னைக்கு திருச்சபை has missed the mark.
இன்னைக்கு ஹalleluya ப்ராஸ்பெரிட்டி வந்துருச்சு. சோ அந்த ப்ராஸ்பெரிட்டி வரும்போது வேதம் சொல்லுகிறது, பவுல் எழுதும்போது 1 தீமோத்தி 6:10 பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது என்று சொன்னபடி எல்லா தீமைகளும், அந்த பண ஆசைக்கு பின்னாடி இருக்கிற எல்லா தீமைகளும் இன்னைக்கு எங்க இருக்குதுன்னா, இட்ஸ் இன் த சர்ச், இட்ஸ் த பாடி ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் இட் இஸ் பீன் பிரீச்ட் டு தி, இப்ப வருகிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அது போதிக்கப்படுகிறது. அண்ட் பீப்புள் ஆர் அக்செப்டட். அதுதான் சத்தியம், அதுதான் உண்மை என்று உண்மை என்று உணர்ந்து they are following those steps. Hallelujah. இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. பட் கர்த்தர் என்ன பண்றாருங்க, God இன்னைக்கும் அந்த ரெமனன்ட்டை கர்த்தர் ரெமனன்ட்டுக்காக காத்திருக்கிறார். அந்த சீசன்ல அந்த காலத்துல என்ன பண்றாருங்க, ஒரு ரெமனன்ட்டை கர்த்தர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த காலத்துல கர்த்தருக்குரிய ரெமனன்ட் எப்படி தெரியுமா, 1 பேதுருல நான் வாசிக்கிற 1:15 இருந்து நீங்க தொடர்ந்து படுத்தீங்கன்னா அதுல சொல்லும், கர்த்தருடைய வசனம் சொல்லும், ஹalleluya. அவர் சொல்லுவாரு, அவர் கர்த்தர், அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்தர்களா இருங்கள். Amen. God wants a remnant, those who live holy. பரிசுத்தமா வாழுகிற ஒரு ரெமனன்ட்டை கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார். இட்ஸ் நாட் a new command, it's already there. லேவியர் ராகவத்துல நீங்க படிக்கலாம், அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலும் பரிசுத்தரார்கள். God தேவன் எப்படி பண்றாருங்க, he wants a remnant that is just holy as God himself. அவரை போல ஒரு பரிசுத்தமுள்ள கூட்டம் கர்த்தருக்கு தேவை. அந்த பரிசுத்தமா இருக்கிற கூட்டத்தை தான் இந்த கடைசி நாட்களில கர்த்தர் எடுத்து பயன்படுத்த முடியும். Amen. Because there is a challenge. இந்த பூமியில பல உலகத்துல சேலஞ்ச் உள்ள லைஃப் இருக்கிறது. there is ஒரு கூட்டம் இருக்கிறது. நீங்க 1 கொரிந்தியர்ல 2 கொரிந்தியர் 11 படிச்சீங்கன்னா, hallelujah, there is a ஒளியின் தூதன் இருக்கிறானா. Amen. There is an angel of light. He disguises himself as an angel of life. A light அத போல அவனுடைய ஊழியக்காரர்கள் ஒளியின் வேஷத்தை தரித்து கொண்டு they will come into your congregation. They will come into the church. They will come on to the pulpit. Pulpitல வருவாங்க. They will carry the Bible. எல்லாம் வரும். But the thing is that there will be no God. There will be no truth. There will be no repentance. மனம் திரும்புதலுடைய செய்தி இருக்காது. பரிசுத்தத்தை குறித்து செய்து இருக்காது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து செய்து இருக்காது. There will be most of அதிகமாக சிரிப்பும் கும்மாளமும் இப்படியான ஒரு செய்திகளை கேட்பீங்க. You will be pleased. தேவ செய்தியில there will be most of the time entertainment. சபையில என்ன பொழுதுபோக்கு அம்சங்கள் அதிகமா இருக்கும். You cannot see the holiness of God. You cannot, அந்த அசுத்தமான இருக்கிற இடத்துல you cannot see the holy presence of God. தேவனுடைய பரிசுத்தத்தை நீங்களும் நானும் பார்க்க முடியாது. You cannot see the true glorious power of God. தேவனுடைய வல்லமை பார்க்க முடியாது. That is a condition, that is a situation right now இந்த நாட்களில நடந்து கொண்டிருக்கு. Everywhere, hallelujah, there is no பரிசுத்த, உடுத்துகிற உடையில பரிசுத்தம் கிடையாது. Amen. எக்ஸ்போஸ், எல்லா இடத்துலயும் ஆணும் பெண்ணும் தங்களை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய ஒரு கட்டத்துல தான் இன்னைக்கு திருச்சபைகள் இருக்கிறது. ஊழியக்காரர் இருக்கிறாங்க, ஊழியக்காரருடைய குடும்பங்கள் அப்படிதான் இருக்கிறது. Nobody is bothered. There is nothing wrong ன்னு சொல்லக்கூடிய காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. There are so many evil things happening. Yet அந்த evil thing என்ன பண்றோம்? We accept it as good. And God is hating those things. இப்படியாப்பட்ட கூட்டத்துல என்ன பண்றாருங்க? God is looking who have literally surrendered their lives to God. தேவனுக்கு தங்கள் வாழ்க்கையை உண்மையிலும் உண்மையாய் அர்ப்பணித்தவர்களை கர்த்தருடைய கண்கள், வேதம் சொல்லுகிற பூமி எங்கும் அவருடைய கண்கள் தேடிக்கொண்டிருக்கிறதா. He is looking to men and women of God who have just surrendered 100%. whether யார் பார்க்கறாங்களோ இல்லையோ, whether church, whether ஊழியக்கார் பார்க்கறாங்களோ இல்லையோ, மனுஷர் பார்க்கறாங்களோ இல்லையோ, hallelujah, whether husband is watching over his wife or the wife is watching over husband,
there is a remnant that is fearing the Lord. கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. They are fearing and trembling in the presence of God. They have surrendered. எத்தனையோ பாடுகள், எத்தனையோ கஷ்டங்கள் வந்தாங்க. They are standing for God. They are standing in the fear of God. Hallelujah. And God's eyes is upon them. அவர்கள் மேல கர்த்தருடைய கண்கள் இருக்கிறது. Hallelujah. You will see very soon. அப்படியாப்பட்ட கூட்டத்துல அப்படியாப்பட்டவர்களை கர்த்தர் வேறு என்னைக்கு பிரிச்சாடு, இன்னைக்கு பிரித்து எடுத்து ஹalleluya பலருக்கு முன்பாக he will put them in the மலை. வேதம் சொல்லுகிறது மலை மேல இருக்கிற பட்டணம் மறைந்திருக்காதது போல he will put it in a higher place where everybody can see. Because those are the people who will reveal the glory of God. They will be the people who will reveal the power of God. They will அவங்கதா தேவனுடைய வல்லமையும் மகிமையும் மகத்துவத்தையும் வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்பார்கள். They will never ever compromise with the things of this world. Hallelujah. அவங்க ரோமர் 12:2 படி அவங்க உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடாம இருப்பாங்க. அவர்களுடைய ஜீவ பலியாய் ரோமன் 12:1 படி ஜீவ பலியாக தங்க வாழ்க்கை அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக கர்த்தர் ஒரு கூட்டத்தை அவர் என்ன பண்றார்? He is watching over that group, that small remnant கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். If you are getting frustrated about உங்களை சுற்றி உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து உங்க மனசுக்குள்ள ஒரு frustration இருக்குதா, ஒரு கோபம் இருக்கிறதா, hallelujah, then God may be saying to you, I want you, hallelujah. உங்களுக்குள்ள கர்த்தர் மேல ஒரு வைராக்கிய வாஞ்சை இருக்கிறதா, இல்ல எது எப்படியோ இருக்குதுங்க, உலகத்துல இருக்கிற நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும்ன்ற ஒரு நினைப்போட இருக்கிறீங்களா? Turn to God now. கர்த்தர் பக்கமா திரும்புங்க. You cannot live. ரெண்டு கட்டம் வாழ்க்கை வாழ முடியாது. ஆத்துல ஒரு காலம் சேத்துல ஒரு கால் வைத்துக் கொண்டு வாழ முடியாது. கலப்பையில் கை வைத்தவன் அவன் திரும்பி பார்க்க கூடாது என்று எழுதப்பட்டு you cannot look back. லோத்துடைய மனைவி திரும்பி பார்த்து உப்பு தூணா மாறினது போல you will lose what God has stored for you. Turn towards God. Repent. மனம் திரும்புங்க. Don't you align yourself with the things of this world. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் when you read James chapter 4 it says உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. It's an enmity with God. So you are a chosen generation. 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டபடி இருளின் ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, தேவனுக்கு சொந்தமானவர்களாய் இருக்கிறீர்கள் என்பதை ஒருபோதும் மறந்துடாதீங்க. Let this word 1 Peter 2:9 உங்களுக்குள்ள எப்பொழுதும் தொனித்து let it keep ringing in your mind. Today the devil is doing his level best. உங்களை எப்படியாச்சும் தேவ சமூகத்திலிருந்து தேவனுடைய சித்தத்திலிருந்து பிரித்தெடுக்கணும். நான் என்ன பண்றாங்க? கர்ஜிக்கிற சிங்கம் போல எவர்களை விழுங்கலாமோ என்ற வகை தேடி தெரிந்து கொண்டிருக்கிறானா. He is just looking around. He is not concerned about the unsaved. they ரட்சிக்கப்பட்டும் பாவத்துல இருக்கிறவர்கள் is not bothered about them because they have become one of the demonic சாத்தானுடைய ராஜ்யத்துல ஒருவர்களாக மாறிவிட்டார்கள். Those who are praying இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள், கர்த்தருடைய சமூகத்துல ஜெபிக்கிறவர்கள், என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க, என்னை இன்னும் நீதிமானாக்குங்க, ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயத்தினால என்னை நிரப்புங்க, ஆண்டவரே I want to serve you, I want to live for you ஆண்டவரே என்று சொல்லுகிறவர்களுக்கு கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் பதிந்து இருக்கிறது. And the devil is fighting tooth and nail. அவர்கள் எப்படியாச்சும் அவர்கள் அந்த தேவனுடைய வழியிலிருந்து தேவன் ஏற்படுத்தி இருக்கிற அந்த ஏதேன்ல இருந்து அவர்களை பிரிக்கணும் அவன் திட்டமிட்டு கொண்டிருக்கிறான். Be aware. Be aware. And God wants you to be அவரால் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரங்களாக. God wants you to be a chosen vessel in his blessed hands. அவருடைய கரத்துல அவர் தேவன் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரங்களாக நீங்களும் நான் இருக்கணும்னு கர்த்தர் விரும்பி கொண்டிருக்கிறார்.
அவரால் பயன்படுத்துகிற பாத்திரம் எப்படி வேணாலும் இருக்க முடியாதுங்க. அவரால் பயன்படுத்துகிற பாத்திரம் அவர் விரும்புகிறபடி இருக்கணும். ஹல்லேலூயா. He wants to design it. அந்த பாத்திரத்தை அவரே உருவாக்கணும்னு விரும்புகிறார். அவரே அதை என்ன பண்றாரு? தேவையில்லாதவைகளை வெளியே எடுத்து போட்டு அது அவரால் நிரப்பப்படுகிற ஒரு பாத்திரமா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. அதுதான் 2 தீமோத்தில நீங்க வாசிச்சீங்கன்னா 2ஆம் அதிகாரத்துல ஹல்லேலூயா 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்துல நீங்க படிக்கும் போது அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்திக்கு எழுதும் போது அந்த காரியத்தை எழுதுவார். அப்போ he was writing to தீமோத்திக்கு எழுதுறார். ஒரு வாலிபனா இருக்கிறான். he grew under the leadership of பவுலுடைய லீடர்ஷிப்ல வளருகிறான். அவனை தீமோத்தி என்ன பண்றாரு? எபேசுல அவரை ஒரு ஊழியக்காரனாக வைக்கிறாரு. அந்த இடத்துல he's a bishop and Paul writes to him. இப்படி எல்லாம் இருக்கணும்னு சொல்லி அவனை குறிச்சு எழுதுவாரு. ஹல்லேலூயா. அவனை பத்தி எழுதும் போது 2ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா 1ஆம் வசனத்துல அவர் சொல்லுவாரு, அப்பா உன் பாட்டியும் உன் தாய் அவர்கள் தேவர் living in faith. அதே கிருபை உனக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். Hold on to that faith. அவருடைய வாழ்க்கை பார்த்து படிச்சு படிப்பித்துக்கொள், அதை கற்றுக்கொள். Live that kind of life. இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி இருக்கிறது அதே தாங்க. You have seen some people living. You may be உங்க சொந்தங்கள் இருக்கலாம், இல்ல உங்க somebody who is living for God, who is full of zeal. Hallelujah. யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் எழுதி இருக்கிறபடி பரிசுத்த ஆவியான வைராக்கிய வாஞ்சை உள்ளவரா இருக்கிறாரா. அந்த வைராக்கியத்தோட கர்த்தருக்காக இருக்கிறவர்களாய் God wants you to look to them. Hallelujah. And live like them. பவுல் சொல்லுவாரு, as I follow Christ, you follow me. என்னை பின்பற்றுகிறாயிருங்கள். Follow Christ and follow those people who are living as fervent for God. தேவனுக்காக வைராக்கியமாய் இருக்கிறவர்களை பின்பற்றுங்க. Don't just follow anyone and everyone you like. அப்படி ஃபாலோ பண்ணி you will be a disaster to God. இந்த தீமோத்திக்கு எழுதுகிறாரு என்னன்னு அவர் சொல்றார். 4ஆம் வசனத்துல படிக்கும் போது உன்னில் உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோர் ஆராதித்து வரும் தேவனை அவர் சொல்றார், உன்னில் இருக்கிற மாயமற்ற. Paul saw this in Timothy. அதே போலதாங்க கர்த்தர் உங்களில் he's just watching over you. உங்களுக்குள்ள இருக்கிற God அந்த மாயமற்ற விசுவாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். God wants you to live with that kind of faith. 1ஆம் அதிகாரம் 2 தீமோத்தி 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அதுல படிக்கலாம். ஹல்லேலூயா. அவர் சொல்வார், அந்த விசுவாசம் 5ஆம் வசனம், அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவியேசாக்குள்ளும் உன் தாயாகிய ஐனியேக்காக்குள்ளும் இருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது, நிச்சயித்திருக்கிறது. I found it, Paul, Timothy. நான் பார்த்து இருக்கிறேன். I found it. என்ன பார்த்து இருக்கிறாங்க? Something through the power of the Holy Spirit. God saw something in Timothy. அவர் சொல்றாரு, உனக்குள்ள ஒரு மாயமற்ற விசுவாசம். When I call to remember the unfading faith that is in you. பொய்யில்லாத விசுவாசம், மாயமாலமற்ற விசுவாசம், அது உனக்குள்ள இருக்கிறது. I have seen it. God made Paul to see through the spirit eyes. ஆவியானவர் கொடுத்த கிருபையில தீமோத்திக்குள்ள இருக்கிற அந்த விசுவாசத்தை பார்க்கிறாரு. Today God is watching over you. நீங்க எங்க இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க அவருக்கு தெரியும். Nothing is hidden inside. அவர் கண்களுக்கு முன்னாடி எதுவுமே மறைவு கிடையாது. I am reminded of your sincere faith. உனக்குள்ள ஒரு சின்சியரான faith இருக்கிறது. And God is watching those kind of people. If you are having a sincere faith, God's eyes is fixed on you. தெரிஞ்சுக்கங்க. கர்த்தருடைய கண் உங்க மேல இருக்கிறது. God is watching over you.
And the devil is watching over you. கர்த்தருக்கு தெரியும், if God just ஏதோ கேஷுவல் அவர் எடுத்துக்க முடியாது. கர்த்தர் ஏதோ நீ இருக்கிறேன்னு விட்டுற முடியாது. He is serious with you. He is watching over you. He doesn't want the devil to have his way in your life, because you are the person in the coming வரப்போற காலத்துக்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு பாத்திரமாய் கர்த்தர் உன்னை நினைத்திருக்கிறார். ஒரு பரிசுத்தமுள்ள பாத்திரமாய் கர்த்தர் உன்னை உருவாக்கி வணைந்து கொண்டிருக்கிறார். Never underestimate your calling. இன்னைக்கு உன்னை கவனிப்பாரற்று நீ இருக்கலாம். Nobody will be honoring you, but remember, God is honoring you. அவருடைய கண் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறது. உன்னுடைய விசுவாசத்தை பார்த்து மாயமற்ற உன்னுடைய விசுவாசத்தின் மேல் அவர் கண் பதிந்திருக்கிறது. And Paul writes, I have seen that sincere faith in you. அந்த faith எங்க இருந்துதான்? He says, அது உன் பாட்டியாகிய லோவிசாஸ்குள்ள இருந்தது, உன் தாயாகி ஐனியேக்குள்ளும் இருந்தது. the same மாயமற்ற faith அது உனக்குள்ளும் இருக்கிறது என்று அறிந்திருக்கிறேன். I am sure the same faith dwells in you. உனக்குள்ள அந்த விசுவாசம் இருக்கிறது. How did Paul knew? Because God revealed it to Paul. பவுலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். Amen. Hallelujah. Not about God. பவுலுக்கு எல்லாரும் தெரியும். அவரோட இருந்தவங்களை பத்தி பவுலுக்கு தெரியும். அவர் எழுதுவாரு, ஒரு நாள்ல இருந்தாங்கப்பா, they were running greatly for God. ஆனா ஒரு காலம் வந்தது. Now they have departed from their faith. பணத்துக்காகவும் வைத்து போஜனத்துக்காகவும் they have left their faith and walking in the other side. அத வேற ஒரு சுவிசேஷத்துக்கு கடந்து போய் கொண்டு இருக்கிறாங்க. They were with me. Hallelujah. யோவான் எழுதுவாரு, 2 யோவான்ல எழுதுவார், நல்ல சகோதரர்கள் ஒரு நாள் கூட இருந்தாங்க. They have departed from the faith. அவர்கள் விசுவாசத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. they were கள்ள சகோதரர்கள் என்று யோவான் எழுதுவாரு. So that is happening இந்த காலத்துல, இந்த சீசன்ல அது நடந்து கொண்டிருக்கிறது. Many have departed away from faith because they want the things of this world. உலகம், கண்கள், நிச்சய மாம்சத்தின் நிச்சய ஜீவனத்தின் பெருமையின் பாவங்களிலே அவர்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். Hallelujah. They are bound with the things of this world. அந்த கூட்டத்தின் நடுவில் கர்த்தர் சொல்றாரு, I have found a genuine faith. I have found a sincere faith. Somebody, this may be a message to someone. மாயமற்ற விசுவாசத்தை கர்த்தர் பார்த்து உங்களை பார்த்து சொல்றாரு, அப்பா, that was உன்னுடைய பாட்டியாக்குள்ள இருந்தது, உன் தாய்க்குள்ள இருந்தது, அது உனக்குள்ள இருக்கிறது. இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் எனக்குள்ள, உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் எனக்குள்ள இருக்கிற விசுவாசம், இது மனுஷன் பூர்வீகமா வந்ததில்ல. You have the faith of Christ Jesus of himself. அவருடைய விசுவாசத்தை உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். You hold on to the faith of Jesus. ரோமர் 12 எழுதி இருக்கிறபடி God has given the measure of faith உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ரோமர் 10ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்துல படிக்கிறபடி you have received the faith from faith by hearing and obeying the word of God. கர்த்தருடைய வசனத்தினால உருவாகுகிற விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கிறது. God is watching that kind of faith. வசனத்தின் வழியாய் வந்த விசுவாசம், அது எப்படியாப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அதை ஒருத்தரும் அசைக்க முடியாது. You will be strong. அதனால சொல்றாரு, Hallelujah. He gives, எழுதுறாரு 2ஆம் அதிகாரத்துல படிக்கும் போது, ஆதலால், because you have this faith, 2ஆம் அதிகாரம் 1 வசனத்துல, ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில பலப்படு. Timothy chapter 2 verse 1. Because you have this மாயமற்ற விசுவாசம் உனக்குள்ள இருக்கிறதுனால அவர் என்ன சொல்றாருங்க, ஓ என் மகனாகிய குமாரனே, தீமோத்தீவே, என்ன பண்ற, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில பலப்படு. Be strong in the grace of God.
அவர் நிக்கல. அந்த பலம் எதுக்கு பலப்படணுமா? அவர் சொல்றார் 2ஆம் வசனம், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்துல கேட்டவர்களை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்கதாக உண்மையுள்ள மனுஷரிடத்துல ஒப்புவி. அவர் சொல்றார் ஹல்லேலூயா, அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்துல கேட்டவைகளை, thou therefore my son be strong in the grace that is in Christ Jesus. Let your life, கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் எழுதி இருக்கிறபடி, be rooted in Christ. Let your life be built upon Christ. Your life should be mingled in Christ Jesus. உங்க வாழ்க்கை இயேசுக்குள்ள பிணைக்கப்பட்டு இருக்கணும். வேர் இயேசு கிறிஸ்துக்குள் வேர் கொண்டு இருக்கணும். அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக அவருக்குள் நடக்கிற அனுபவத்துல நீங்களும் நான் இருக்கணும். The world is giving everyone something. Don't look to the world. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, நீங்கள் மறுத்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துக்குள் தேவனில் மறைந்திருக்கிறது. It's hidden in Christ. Don't let the world rule you. Don't let the world preach to you. You are for a special purpose. Paul was saying, don't preach, don't teach any delusion in this world. உலகத்துல மாய்மாலமான காரியங்களை போதிக்காதே. What you heard from me, teach those things. இயேசு சொல்லுவார், சத்திய ஆவியாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல சத்திய ஆவியானவர் வரும்போது அவர் சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். He will take from me. அவர் என்னுடையதிலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் he will glorify me. Hallelujah. And he will reveal everything that is going to come. பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவாராம்? He will teach everything. He will reveal everything that Jesus has spoken. அப்போ கிறிஸ்து உடையவர்கள் என்ன பண்ணணுங்க? They have to preach what only Jesus said. பரிசுத்த ஆவியானவர் இயேசு கற்றுக் கொடுத்ததை தான் பிரசங்கம் பண்ண நமக்கு என்ன பண்ணுற அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. We have been called to preach. You are called to say. இப்படி எல்லாம் இருக்கணும்னு சொன்னவர் நிறைய. நீங்க 2ஆம் அதிகாரத்துல நீங்க தொடர்ந்து படிக்கும் போது எதெல்லாம் விடணும், எதை சேர்த்து கொள்ளணும் எழுதுவாரு. அப்போ 20ஆம் வசனத்துல அவர் சொல்லுவார், 2 தீமோத்தில, ஹல்லேலூயா, 2 தீமோத்தில அவர் சொல்லுவார், நீங்க 7ஆம் வசனம் வரைக்கும், there are so many things when you கிறிஸ்துடைய கிருபையில நீங்க பலப்பட்டு அவருடைய வசனத்தின்படி நீங்க வாழும்போது there are blessings. 7ஆம் வசனத்துல சொல்லும், நான் சொல்லுகிறவர்களை சிந்தித்துக்கொள், கர்த்தர் எல்லா காரியங்களும் உனக்கு புத்தியை தந்தருளுவார். Keep remembering what I said. Keep meditating on the word of God. And the Lord will give you insight into all this. Take the word of God சீரியஸா எடுத்துக்கங்க, சீரியஸா படிங்க, சீரியஸா நம்புங்க. அதை சொல்லிட்டு 20ஆம் வசனத்தை சொல்ல, ஒரு பெரிய வீட்டுல பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்கள் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகள் எல்லாம் விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரைகளும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமான இருப்பான். எஜமான் பயன்படுத்தக்கூடிய ஒரு கனத்துக்குரிய பாத்திரங்களாக நீங்களும் நான் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். God doesn't want you to be an ordinary vessel. Hallelujah. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் உற்சாகத்தோட இருக்கிற பாத்திரம் அல்ல. Every day till your last breath on this life. கர்த்தர் எப்படி விரும்புறாருங்க? உங்களை ஒரு கனமுள்ள பாத்திரமா இருக்கணும்னு விரும்புகிறார். அந்த கனமுள்ள பாத்திரமா அவர் வணைந்து கொள்ள விரும்புகிறார். அந்த கனமுள்ள பாத்திரங்களாக நீங்களும் நானும் இருக்கணும்னா Hallelujah, it should உலகத்தை அநேக காரியங்களுக்கு ஒரு sacrifice நடக்கணும். அவைகளை விட்டு வெளியே வரணுங்க. You cannot have the world and you cannot have God. இயேசு சொல்லார், மனுஷனுக்கும் தேவனுக்கும் ஊழியம் பண்ண முடியாதான். You cannot minister to God and man at the same time.
Hallelujah. And God says, பல பாத்திரம் இருக்கும், பல விதமான பாத்திரம் ஒரு வீட்டுல இருக்கும். தேவனுடைய சபையில, தேவனுடைய அங்கத்துல பலவிதமான பாத்திரங்கள் இருக்கிறது, இல்லன்னு சொல்ல முடியாது. There are different kinds of vessels. ஆனா எல்லா பாத்திரத்தையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த முடியாது. God wants a chosen vessel. தேவனுக்கு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பாத்திரம் வேணும், பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு பாத்திரம் வேணும். ஆண்டவருக்கு யார் எப்படிப்பட்ட பாத்திரம் வேணும் தெரியுமா? Those who are dedicated their lives to live for Christ. அப்படியாப்பட்ட பாத்திரங்கள் தேவனுக்கு வேணும். உலகத்தோட ஒத்த வேஷம் போடுற பாத்திரம் கர்த்தரால பயன்படுத்த முடியாது. My dear beloved, பேருக்காக புகழுக்காக வாழ்கிற ஒரு பாத்திரம் தேவனுக்கு பிடிக்காது. One day I lived like that. ஆண்டவர் ஊழியத்தை கழிச்சிட்டாரு. எனக்கு people should recognize me, எனக்கு பேர் வேணும், புகழ் வேணும், நல்லா நினைச்ச காலங்களும். God knows my mind, but I've come to a place and I've surrendered my life to God and said, no more of this world, I want only God. உலகத்துல இருக்கிற மற்ற ஊழியக்காரர்களை பார்க்கும் போது அந்த ஆசை வரும். அவங்கள தேவன் பயன்படுத்துறாரு, அவங்களுக்கு அந்த கணக்கு கிடைக்குது, எனக்கு அது வேணும், நான் அது அதெல்லாம் ஆசைப்பட்டது ஜெபப்பட்டது உண்டு. And one day I came to a place, God took me to a place. இதெல்லாம் வரும், இதெல்லாம் போயிடும். You cannot please me. God said, you cannot please me with these things of this world. I want you 100%. நான் உன்னை பயன்படுத்தணும். நான் தேவனுடைய ராஜ்யத்துல, தேவனுடைய சமூகத்துல, தேவனுடைய வீட்டுல பல தர பாத்திரங்கள் இருக்கிறது. பட் கர்த்தர் சொல்ற அவைகள் எல்லாம் எடுத்து நான் பயன்படுத்த முடியாது. உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடுற பாத்திரங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனால் நிரப்பப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட போல வாழ்கிற பாத்திரங்கள் உண்டு. பல விதமான பாத்திரம். வாழ்க்கை, பொய்யான ஒரு மாய்மாலமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு சபையில வந்து பரிசுத்தத்தை போல வாழுகிற பாத்திரங்கள் உண்டு. But God says, I cannot use those kind of vessels. அப்படியாப்பட்ட பாத்திரங்கள் என்னுடைய பாத்திரங்களாக இருக்க முடியாது. And God says, எப்படியாப்பட்ட இருக்கணுமா? ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் ஆசா பாசங்கள் இச்சைகளை விட்டு வந்து தன்னை சுத்திகரித்து கொண்டால், if he repents for what all, இன்னைக்கு உங்களுக்கு இந்த வார்த்தை தாங்க, நீங்க மனம் திரும்பி, if you repent, நீங்க அதெல்லாம் விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால், if you allow God to change you, if you allow God to transform you, உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களை சுத்தப்படுத்தி அவருடைய கரத்தில் அவர் கையினால் வணைகிற ஒரு பாத்திரமாக ஆண்டவர் உருவாக்குவாரானால், you have to tell God, ஏசாயா 64 சொன்னபடி, ஆண்டவரே நாங்கள் களிமண், பிதாவே பிதாவே, Father, we are potter, you are the potter, we are the clay. ஆண்டவரே நீங்க குயவன், நாங்கள் களிமண். ஆண்டவரே எந்த ஜஸ்ட் வணைந்து கொள்ளுங்க, எங்களை விரும்புகிற வண்ணம் வணைந்து கொள்ளுங்க. எரேமியா 18 சொல்லுவாரு, I want to take it, என் கரத்தில் நீங்க இருக்கிறீங்க, I want to எப்படிங்க designed you the way I want you to design you. I cannot design you in the way you want. உன் ஜெபத்தை கேட்டு நீ விரும்புகிறபடி அல்ல. I have a plan, I have a purpose in your life, I have a design for your life, I have a ministry for your life. அவர் சொல்றார், நான் உன்னை உருவாக்கணும், நான் விரும்புகிறபடி உருவாக்கணும். அவர் உருவாக்கணும்னா you have to let yourself into the mighty hand of God. அவர் உருவாக்குறதுக்கு இடம் கொடுக்கணும். தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதுமான எந்த நற்கிரைகளுக்கு ஆயத்தப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமா இருப்பான். ஆண்டவர் சொல்றார், I want you, என் கையில கனத்துக்குரிய பாத்திரமா நீங்க இருக்கணும்னு நான் விரும்புறேன். நான் உன் எஜமானப்பா, I am your boss.
உன்னை உருவாக்கின, உன்னை ரட்சித்து இருக்கிற, உன்னை மீட்டெடுத்து இருக்கிறேன். Remember, are you in my hands? என் கரத்துல இருக்கிறியா இல்ல நீ யாருடைய கரத்துல இருக்கிற? யோசித்து பாரு. Have you surrendered your life into my hands for my purpose and for my will? அவர் என்ன சொல்ற? I want you to be a vessel of honor. ஒரு கனம் பெற்ற பாத்திரமாய் நீ இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். Will you be that? To be that, you have to become like that. அந்த பாத்திரமா மாறணும்னா you have to surrender your life 100% to God. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, எவ்வளவு உழைக்கிறோம். We work 24/7. தூக்கத்தை இழந்து போய் வேலை செய்யறோம். Because there is need a recognition. எனக்கு கசின் ஒரு கசின் இருக்குது. ஹல்லேலூயா. அந்த பிள்ளை மத்தவங்க வேலையை எடுத்து போட்டு செய்யும். Because there is a fear going in them. லே ஆஃப் வந்துருச்சு, என்ன பண்றது? இரவும் பகலும் சாட்டர்டேஸ்லயும் ஒர்க் பண்றாங்க. அந்த அளவுக்கு சூழ்நிலை மாறி இருக்கு. அந்த சூழ்நிலையில இருக்கிறாங்க. And God says, if you could do, உலகத்தின் காரியத்துக்காக இவ்வளவு நீ உழைக்க முடியுமா? முடிக்கிறதுக்கு உனக்கு பலனும் சத்துவம் இருக்குமானால், why don't you become a honorable vessel into my hands? அதற்காக you have to pray, you have to give whatever. எது உனக்கு எனக்கு பிடிக்காததெல்லாம் நீ விட்டுதான் தீரணும். You cannot have your own things and you cannot please me, God is saying. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா அங்க தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அனனியா தீர்க்கதரிசிக்கு சொல்லுவாரு. பவுல தேவன் வழியில தமஸ்கு போகிற வழியில சந்திக்கிறாரு. Hallelujah. God, Paul has an encounter with God. அவன் ஒரு தரிசனத்தோட ஒரு வைராக்கியத்தோட போய் கொண்டிருக்கிறான். ஜீசஸ் இன்டர்வீன்ஸ், அவனுடைய வாழ்க்கையில இடைபடுகிறாரு. அவனோடு பேசுறான். குதிரையில இருந்து வெளிச்சத்தை கண்டு குதிரையில இருந்து கீழே விழுகிறான். எழுந்து நிற்கிறான். என்ன who is that ன்னு கேக்குறான். அப்போ ஒரு சத்தம் கேட்கும், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. He was so shocked. எந்த இயேசுவை துன்பப்படுத்தினானோ அந்த இயேசுவை சொல்ற, என்னை துன்பப்படுத்துகிற இயேசு. அவன் நினைச்சா நான் மனுஷனை துன்பப்படுத்துகிறேன், அந்த மார்க்கத்தை துன்பப்படுத்துகிறேன். But Jesus was saying, you are hurting me. அப்போ உங்களுக்கு எனக்கு என்ன செய்தீங்க? You may be doing things, நீங்க விரும்புகிறதை செய்யலாம். அதோட அர்த்தம் என்னன்னா, you are hurting Jesus. யார் மேலயோ வைராக்கியமா இருப்பீங்க, பொறாமை கோபம் இருக்கும். Never think. ஏதோ நீங்க சாதிக்கிறீங்க நினைச்சு, you are hurting yourself, you are hurting Jesus. அப்படிப்பட்டவர்களை தேவன் எடுத்து பயன்படுத்த முடியாது. அனனியா தீர்க்கதரிசி போ, என்னன்னு 10ஆம் வசனத்துல இருந்து பாருங்க. 9ஆம் அதிகாரம் 10. தமஸ்குல அனனியா என்னும் பேருள்ள சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தரின் எழுந்து நேர்த்தெரு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டில தர்சு பட்டணத்தாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். ஓ மை காட், God knows in and out of you. அனனியாக்கு தெரியல என்னப்பா பவுல் எங்க இருக்கிறான், என்ன பண்றான். ஆண்டவருக்கு தெரியும். அவன் சொல்லுவாரு, இந்த மாதிரி இருக்கிறான், ஒரு நேர்த்தெரு என்ற இடத்துல இருக்கிறான், அவன் இப்போ ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறான். Do you know? நான் மனுஷனுக்கு முன்பாக நான் ஜெபம் பண்ணேன் மார்த்தட்டி கொள்ளலாம். But God knows whether you are really praying. God wants a vessel who prays, who literally pray, who literally pour out their hearts to God. எத்தனை பேர் நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம், சனிக்கிழமையில ஜெபிக்கிறோம். எத்தனை பேர் இருதயம் உடைக்கப்பட்டு நீங்க ஜெபம் பண்றீங்க? Are you broken inside when you pray for our nation? ஆத்மாக்களுக்காக ஜெபம் பண்ணது உடைக்கப்பட்ட ஜெபம் பண்றீங்களா? ஆண்டவர் சொல்ல, they are praying literally.
There should be a brokenness in your prayer. Hallelujah. இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். God knows whether you are praying or not praying. இந்த நேரத்துல கூட நீ எப்படி உட்கார்ந்து கேட்கிறன்னு கூட அவருக்கு தெரியும். அவர் சொல்ல இப்ப ஜெபம் பண்ணுகிறான். அவன் அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரும், தன் பார்வையை அடையும்படி அவன் மேல் கை வைக்கும் தரிசனம் கண்டான். ஆண்டு சொல்ல ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, அவன் ஒரு தரிசனத்தை பார்த்து, that vision is being given by me. When you are a true believer, you will have visions of God. உங்க வாழ்க்கையில நடக்கிற காரியங்களை முன்னதாக கர்த்தர் அறிவிப்பாரு. Paul had this vision. அவன் ஜெபிக்கிறான். First time is praying, he was a man. அதுக்கு முன்னாடி ஜெபிச்சிருக்கலாம். Now it was totally different prayer. கண்ணு குருடா இருக்கிறது. His eyes is blind and is praying from his heart. இவன் கேட்கிறான், ஆண்டவர்ட்ட முதல்ல கேட்கிறான்ல, விழுந்து எந்திரிச்ச மாதிரி, ஆண்டவரே what is it you want me to do? நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீங்க? அந்த விழுந்து எந்திரிச்ச மாத்திரத்துல he gave up everything of his, தன்னுடைய தரிசனம், தன்னுடைய வழி எல்லாத்தையும் விட்டுட்டான். He now is asking, Lord, what is it you want me to do? அந்த ஜெபம் கண்டினியூட் ஆகுது. அதுதாங்க ஜெபம். அந்த ஜெபத்துல இருக்கும் போது he sees a vision. இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவரே தரிசனத்தை கொடுங்க, தரிசனத்தை. பால் தரிசனத்துக்காக ஜெபிக்கல. He was just praying, what is it you want me to do? What is it you want me to do? ஆண்டவர் சொல்ல தரிசனத்தை கொடுக்கிறார். ஒரு அனனியா என்பவன் வருகிறான். He saw Ananias coming. அதற்கு 13 அதற்கு அனனியா, ஆண்டவரே இந்த மனுஷன் எருசலேமிலுடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கிற, இங்கே உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர் அதிகாரம் பெற்றிருக்கிறானே. Ananias was saying, Lord, I heard about this man. சில நேரத்துல உங்களுக்கு தெரியுமா ஆண்டவரே, இவங்க இப்படி அவங்க அப்படின்னு சொல்லும். அனனியா தான் சொல்றான், ஆண்டவரே I heard about this man. அவன் எருசலேமில் துன்பப்படுத்தின. இங்க என்ன பண்றான்? லெட்டர்ஸோட வரான், அதிகாரத்தோட வரான். இந்த கிறிஸ்துவத்தை அழிக்க வரான், இந்த விசுவாசத்தை அழிக்க வரான். இன்னைக்கு நாம கூட அப்படி சொல்ல, ஆண்டவரே இப்படி எல்லாம் நடக்குது. Hallelujah. God has better plans. அவர் அடுத்து 15ஆம் வசனத்துல பாருங்க, அதற்கு கர்த்தர் சொல்றார், God is literally not bothered about what அனனியா சொன்னதை அவர் காதுல போட்டுக்கல. அவர் மாறா சொல்றார், அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறான். அவர் சொல்லுவாரு, just go, don't blah 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 பண்ணாத, just go. அவன் புற ஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். God is declaring, நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம், prepared vessel for God. அவன் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், நான் பயன்படுத்துகிற ஒரு பாத்திரம். Can God give you that kind of testimony, Nikki? இந்த சாட்சி உங்களுக்கு கொடுப்பாரா? Will God give you that testimony for you and me? Whoever you are, whatever you are, in whatever place you are, remember, you are not alone. God is watching over you. உங்களை கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் கேட்கிறது, என் கரத்துல அலங்காரமான கிரீடமாய் நிருப்பியா? I want you to be அலங்காரமான கிரீடமான இருக்க நான் விரும்புகிறேன். God says, என் கரத்துல பயன்படுத்துகிற பாத்திரமா நான் இருக்கணும். நான் பயன்படுத்தணும்னா நீ என் கரத்துல தான் எப்போதும் இருக்கணும். You cannot come and go. வருதும் போறதும் கிடையாது. 6ஆம் வசனத்துல அவர் சொல்லுவார், அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். I will show him how much he has to suffer. There is no ministry without sufferings. There is no
You cannot have holiness without sufferings. You cannot be a useful vessel in the mighty hand of God without going through certain issues, sufferings. உபத்திரவம் பாடுகள் வழியா கடந்து போகாம தேவன் பயன்படுத்த முடியாது. Why God has allows you to go through that kind of பாத்துல எதுக்கு போகிறப்போ அனுமதிக்கிறார்னா he sees உன்னுடைய perseverance பார்க்க விரும்புகிறார். Will you stand still? Will you stand in the midst of all your issues of life? கர்த்தருக்காக நிப்பீங்களான்னு கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். God cannot use each and every எல்லாத்தையும் பயன்படுத்த முடியாது. He wants a vessel. In spite of சில பாடுகள், சில பிரச்சனைகள், சில கஷ்டங்கள், ஹalleluya, ஏமாற்றங்கள் எல்லாம் வரும்போது how do you stand? How do you live? How do you pray? எப்படி ஜெபம் பண்றீங்க? Please I'm preaching from the depths of my heart. And I believe God has given me the scriptures. இந்த பிரசங்கம் பண்ண அவர் கொடுத்திருக்கிறார். என் கரத்துல பயன்படுத்துகிற பாத்திரங்களாக நீங்க இருக்கணும். I want to use you for my namesake, for my glory. எத்தனை பேர் சொல்லுவீங்க, எனக்கு மகிமை வேண்டாம் ஆண்டவரே, என்னை பயன்படுத்துங்க, உங்களுக்கு மகிமை நான் கொண்டு வருவேன். I don't want name and fame, oh God. I want to see a glory. You be glorified ஆண்டவரே. எனக்கு பேரு புகழ் வேண்டாம், உங்க நாம மகிமை அடையணும் தகப்பனே. I want to be a vessel. நீ பயன்படுத்துகிற ஒரு பாத்திரமாகவும் மகிமை கொண்டு வருகிற பாத்திரமாக நான் வாழ விரும்புகிறேன். I rededicated my life today, oh God. மறுபடியும் நான் என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நான் உங்களை பார்க்க முடியாது, நீங்க என்ன பார்க்க முடியாது. But God is watching over you. நீங்க இருக்கிற இடத்துல கர்த்தர் இருக்கிறாரு. He is there, already there in your place. He is watching over you. He is watching. உங்க இருதயத்தை கவனித்து பார்த்து கொண்டு இருக்கிறார். உங்க சிந்தை பார்த்து கொண்டு இருக்கிறார். He knows the trouble you are going through. He knows உங்களுடைய வேதனையும் கண்ணீரும் உங்க பயமும் உங்க கலக்கமும் அவருக்கு தெரியும். அதன் நடுவுல கர்த்தர் சொல்றார், I know your sufferings. நிச்சயமா வாழ்க்கையில நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கு. அதுக்கு முன்னாடி நீ அர்ப்பணிச்சு நான் முதல்ல என்னுடைய மகிமை நீ காண்ப. I want to show you my glory. God is not against you. God is for you. உங்களுக்காக இருக்கிறார் தேவன். If God has been against you, God wouldn't have spoken these words. உங்கள் பட்சத்துல இருக்கிறார், உங்களுக்காக இருக்கிறார், அவருடைய கரத்துல நீங்க இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். If you believe that God wants to use you, இருக்கிற இடத்துல can you just வாய்களை திறந்து can you surrender yourself? உங்க வாழ்க்கை ஒப்பு கொடுப்பீங்களா? ஒரே ஒரு நேரத்தில் இரவுல சொன்னது போலதான், your blessing starts at the place of your surrender. உங்க அர்ப்பணிப்பு எங்க இருக்கிறதோ தொடங்குகிறதோ அங்கதான் உங்களுடைய ஆசீர்வாதத்தின் பலனும் துவங்கும். Can you surrender? Can you pray to God? தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்பீங்களா? Hallelujah. May God bless you. God be with you.